வணக்க மக்களே 30 நாள் 30 விலாகில் இது நாள் 15. காலையில் எந்திரிச்சோடனே படுக்கை எடுத்து வைக்கணும். ஆனால் எங்கள் அம்மா எடுத்து வச்சிட்டனால கரெக்டாக எடுத்து வச்சாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். எந்திரிச்ச உடனே ஃபோனை திறக்கிறதுக்கு முன்னாடி என் மீனை தான் பார்க்க போயிடுவேன். அதே மாதிரி மீனை பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு ஃபங்க்ஷன். ஆமாம், நார்மலாக எல்லா மீனுக்கும் நார்மல் ஃபுட்டை போட்டுட்டு இந்த குட்டீஸ்க்காக ஒரு டேப்லெட்டை ஊற வச்சுட்டு நானும் திரும்ப ரெடியாக ஸ்டார்ட் ஆகிட்டேன். முடிதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு, இல்லைன்னா ஃபாலோ. மாத்திரையும் நல்லா ஊறிடுச்சு. அதை எடுத்து அப்படியே ஊற்றிடாமல் இந்த மாதிரி ஒரு பில்லர் தேவை, அதை எடுத்து யூஸ் பண்ணுறது தான் நல்லது. அதை எடுத்து குட்டீஸ்க்கு போட்டு அதுக்கப்புறம் பெரிய கப்பீஸ்க்கும் போடலாம். போட்டால் எப்படி சாப்பிட்றது பார்த்தீங்களா, அப்படி அடிச்சுக்கும். அதே மாதிரி குட்டீஸ் இப்போ தான் கொஞ்சோண்டு மேலே வர ஆரம்பிச்சிருக்கானுங்க. அழகாக சாப்பிட்றானுங்க, பார்க்க அழகாக இருந்துச்சு. நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு வந்தாச்சு. நம்ம சேனலுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க. ஆமாம், 6 மணிக்கு கரெக்டாக போடலான்னு வாக்கு கொடுத்துருந்தாலும் 6 மணிக்கு போட முடியறதில்ல. அது என்னோட போகட்டும். அதுக்கப்புறம் ஓட்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மீனுக்கு ஃபுட்டு போட்டு சாயந்தரம் ஒரு நேரம் ஃபுட்டு போடுவேன், காலையில் சாயந்தரம் க்ரோத்துக்காக. அதை போட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஐஸ்கிரீம் ஒன்று முழுங்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வீடியோ வராது காரணம் இந்த ஒரு பை தான். இதுக்குள்ளே என்ன இருக்குடா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம், மீன் தான். இதோட அப்டேட்டை நாளைக்கு உங்களுக்கு வரும். ஆனால் இது என்ன ஃபிஷ்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் தட்டி விட்டு போயிருங்க. ஸ்டோரி ஆல்ரெடி போட்டேன் இன்ஸ்டாவில். டாடா.